நாய்க்கு தடுப்பூசி போடுவதாக வீட்டிற்கு வந்த நபர் பெண்ணின் சத்தமே வெளியே தெரியாதவாறு படுகொலை செய்துவிட்டு தப்பிய அதிர்ச்சி. இரண்டாவது திருமணம். சொத்து போய்விடுமே என 28 அக்காள் பார்த்த பக்காவான ஸ்கெட்ச். கூலிப்படையை ஏவிய அக்காள், கூலிப்படை தலைவியாக செயல்பட்ட பெண், கதையை முடிக்கும் வேளையில் இறங்கி செயல்பட்ட 24 வயதுடைய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் புதியம்புத்தூரை சேர்ந்தவர் ஜெயபால் என்பவரது மனைவி 38 வயதான காளியம்மாள். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக ஜெயபால் விபத்து ஒன்றில் சிக்கி காலமாகிவிட்டாராம். அந்த தம்பதிக்கு ஒரு பெண் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி அன்று மாலை சுமார் 4:45 மணியளவில் பள்ளிக்கு சென்றிருந்த குழந்தைகள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவர்களது தாய் வீட்டின் கதவு ஓரமாக இறந்த நிலையில் கிடக்க அதிர்ச்சியடைந்த அவர்கள் அலறி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் இது குறித்து புதியம்புத்தூர் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காளியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து புதியம்புத்தூர் காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் மோகன்ராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர் சண்முகம், தலைமை காவலர் முத்துகிருஷ்ணன் அடங்கிய காவல்துறையினர் தனிப்படை அமைத்து பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் இந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த 28 வயதான ராமச்சந்திரன். இவர் இறந்து போன காளியம்மாளுடன் பழகி வந்த நிலையில் அவரை 2வது திருமணம் செய்து கொண்டாராம். ஆனால் அவர்களது குடும்பத்தினர் இந்த திருமணத்தை ஏற்க மறுத்து பிரச்சனை செய்து வந்தார்களாம். இளைஞர் ராமச்சந்திரனின் அக்கா விஜயலட்சுமி கடுமையான கோபத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. விஜயலட்சுமி தனது தந்தை பார்த்து வந்த இரும்பு கடை வியாபாரத்தை கவனித்து வந்த நிலையில் தனது தந்தையின் சொத்துக்கள் ராமச்சந்திரன் மனைவி காளியம்மாளுக்கும் போய் சென்று விடுமே என்று கொடிய ஆத்திரத்தில் அவர் இருந்து வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக காளியம்மாளை ஒட்டுமொத்தமாக தீர்த்து விட்டால் பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிடலாம் என திட்டம் தீட்டிய விஜயலட்சுமி தனது உறவுக்கார பெண்ணான 44 வயதான விளாத்திக்குளம் ஓடை தெருவை சேர்ந்த கவிதாவை செல்போனில் தொடர்பு கொண்டு காளியம்மாளை கூலிப்படை அமைத்து தீர்த்து கட்ட பேசினாராம். இதற்கு 3 லட்சம் ரூபாய் ஆகும் என கவிதா கேட்க அதற்கு விஜயலட்சுமி சம்மதம் தெரிவிக்க மாமுனைனார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் விவேக், கீழ விளாத்திக்குளத்தை சேர்ந்த 24 வயதுடைய ஜெயபாலன், இரும்பு கடையில் பணிபுரிந்து வந்த புதியம்புத்தூர் நடுவக்குறிச்சியை சேர்ந்த 24 வயதுடைய கலைச்செல்வன் என்பவர்கள் மூலமாக கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் புதியம்புத்தூர் வந்த ஜெயபாலன் காளியம்மாளின் வீட்டிற்கு சென்று தன்னை கால்நடை மருத்துவர் என கூறி நாய்களுக்கு ஏதும் ஊசி போட வேண்டுமா என கேட்க அங்கிருந்த வளர்ப்பு நாயை காளியம்மாள் பிடித்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த கயிறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்ற அவர் மீண்டும் வெளியே சென்று தப்பியிருக்கிறார். காளியம்மாள் கழுத்து இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வர இத்தனை விசாரணைகளையும் முடித்த காவல்துறையினர் விஜயலட்சுமி, கவிதா, ஜெயபாலன், கலைச்செல்வன், விவேக் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்து பெண்கள் 2 வரையும் பாளையங்கோட்டை கொக்கிரக்குளம் சிறையிலும் இளைஞர்கள் 3 பேரையும் பேரூரணி சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த படுகொலை சம்பவத்தால் காளியம்மாளின் 3 பிள்ளைகள் நிர்கதியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.